அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை எல்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்க வரேன். சாதனை பெண்களை சந்திப்பதும் அவர்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதும் எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதனை பெண். அதாவது இவருடைய பேரை சொன்னா கம்ப்யூட்டர் துறையில நாட்டம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னாக்க, இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்பவர் அல்ல, தன்னுடைய வேலைகள் தன்னுடைய படைப்புகளை முன்னிறுத்துபவர். கம்ப்யூட்டர் நம்ம ஊருக்கு எப்ப வந்தது அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, மேபி 80s 75 80s கூட சொல்லலாம். அப்பெல்லாம் ஒரு டப்பா கம்ப்யூட்டர் எல்லாம் வந்திருந்த நேரம். அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் துறையில எல்லாம் யாரும் படிக்க கூட ஆரம்பிக்க மாட்டான். அப்பவே கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சு 92ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் கூட நிறைய பேர் வந்து என் புள்ள என் பொண்ணு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்குதான் பெருமைப்படுறோமே தவிர, என் பொண்ணு என் புள்ள சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மி. இன்னைக்கு கூட 2024 கூட. ஆனால் 92லேயே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை துவக்கினார் இவர், காம்கேர் அப்படின்னு. இவருடைய பெயர் புவனேஸ்வரி. ஆனா புவனேஸ்வரி அப்படிங்கறத விட காம்கேர் புவனேஸ்வரி அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும். 92லேயே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பித்து பலருக்கும் வேலை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள்னு சொல்லாமா, ரொம்ப திறம்பட சக்சஸ்ஃபுல்லா அதை நிர்வகித்து வருகிறார். அது மட்டும் தானா அப்படின்னா, நீங்க யோசிச்சு பார்த்தேன்னா உங்களுடைய புத்தக அலமாரியிலயோ உங்க வீட்லயோ கம்ப்யூட்டரை தமிழ்ல படிக்கலாம் அப்படின்னு ஏதாவது புஸ்தகம் நீங்க வாங்கியிருந்தா நிச்சயமா அது காம்கேர் புவனேஸ்வரியோட புத்தகமா தான் இருக்கும். தமிழ்ல ரொம்ப எளிமையா நம்ம நினைக்கிற பல விஷயங்கள், நமக்கு ஒரு டிசைன் பண்றதுன்னா என்னன்னு தெரியாது, நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் ரொம்ப 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 எளிமையா புத்தகத்துல கொண்டு வந்து பல பல்கலைக்கழகங்கள்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அப்பவே இவர்களுடைய புத்தகம் பாடமாக இருந்தது. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் வரலாம். அவங்கள பேச விடுங்க, நீங்களே என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோன்றது இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், காம்கேர் புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்கிறது உங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்துறதுக்கு. நான் நேயர்களுக்கு சொன்ன மாதிரி 92லேயே இப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சீங்க. படிச்சுட்டு வேலைக்கு போகாம எதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு? சுவாரஸ்யமா இருக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு. ஏன்னா படிச்சுட்டு நான் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்லாம் ஒரு எய்ம் கிடையாது. ஆனா வந்து பேசிக்காவே நான் வந்து ஒரு கிரியேட்டர். சின்ன வயசுல இருந்து நிறைய கதை புத்தகங்கள்லாம் படிப்பேன். அம்மா அப்பா 2 பேருமே நிறைய படிச்சுட்டு நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வந்து சம்மர்ல வந்து நாங்கள் பைண்டிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்ப அதுல வர அந்த கேரக்டர்ஸ், அந்த படங்கள், அப்புறம் வந்து அந்த ஆத்தர் பேரு, அப்புறம் சயின்டிஸ்ட் பேரு, இதெல்லாம் படிக்கும் போது அந்த மாதிரி நம்மளுடைய பேரும் புத்தகங்கள்ல வரணும், நம்மளும் கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி எனக்குள்ள வந்துட்டே தான் இருந்தது. ஸோ அதன்படி பார்த்தாக்க நான் வந்து கதைகள் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அந்த கதைகள் வந்து 10 வயசுலயே எனக்கு வந்து கோகுலத்துல வந்து செய்யும் தொழிலே தெய்வம், அது வந்து அகஸ்மாத்தா அது செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறது வந்து கதைக்கு தான் பேர் வச்சேன். ஆனா என்னோட லைஃபே வந்து செய்யும் தொழிலே தெய்வமா ஆயிடுது. ஸோ அதன்படி நான் வந்து என்னன்னா, நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து நிறைய கதைகள் தான் எழுதிருந்தேன். கதைகள், கட்டுரைகள், இந்த மாதிரி தான் எழுதினிருந்தேன். என்னோட எய்ம் கூட வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணுங்கிறது தான் இருந்தது. பேசிக்கா ஒரு கிரியேட்டரா இருந்தேன். ஏன்னா அப்ப அனிமேஷன் கிடையாது, சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி, அப்புறம் டிவி, இதெல்லாமே எதுவுமே கிடையாதுங்கிறதுனால எனக்குள்ள வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் வளர்ந்துனே வந்தார். என்னுடைய நான் படிக்க நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிற வரைக்கும் என் கூடவே ஒரு எழுத்தாளர் வந்து உருவாயிட்டே வந்தார். கிரியேட்டிவிட்டிக்கு நான் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல போய் நான் வேலை செஞ்சேன்னா அது வந்து அந்த இடத்துக்கு தான் அது பயன்படுமே ஒழிய எனக்கு பயன்படாது. ரெண்டாவது வந்து நான் வந்து சுதந்திரமா கொஞ்சம் இயங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நானா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். அதன் வழியா நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கொண்டு வரலாம். அப்ப காம்கேர் பிராண்ட்ல கொண்டு வரலாம்லாம் வந்தது. அப்ப மைக்ரோசாஃப்ட் தான் அங்க ஒரே ஒரு கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட் தான் அப்ப இருந்தது அந்த காலகட்டத்துல. அப்ப மைக்ரோசாஃப்ட் மாதிரி நம்மளும் வந்து காம்கேரும் ஒரு நல்ல பெரிய ஒரு பேர் எடுக்கணும், அதுல இருந்து பிராண்டட்ஸ் உருவாகணும் உயர்வுள்ளன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் மாதிரி நான் வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு கூட என்டர்பிரனர் ஆகணும், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் தடை வந்து ஆசை இருக்கும். விஷ் வேற, அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வருது வேற.
உங்களோட ஆசையை நீங்க எப்படி ரியாலிட்டி கொண்டு வந்தீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வந்து நான் ஆசைப்படலாம். அப்ப எனக்கு ஏதாவது அமைச்சு கொடுக்கணும்னு, இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும். அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ஸோட விலையே 1 lakh. ஒரு கம்ப்யூட்டரோட விலை 1 lakh, ஒரு பிரிண்டரோட விலை 1.5 lakhs, அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த காலகட்டத்துல எங்க அப்பா அம்மா வந்து என்னுடைய ஆர்வத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு எங்க அப்பா அம்மா தானே. கையில கிடைச்ச உடனே நீங்க அடுத்தது ஒரு ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சீங்களா? அப்போ வந்து கம்ப்யூட்டர் கேர்னு சொல்லிட்டு ஒரு அதை காயின் பண்ணி காம் கேர்னு பேர் வச்சோம். ஒரே ஒரு சிஸ்டம், ஒரு ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர் வாங்கினோம். அதுவே பெருசா இருக்கும். அந்த கம்ப்யூட்டரே பெரிய சைஸ்ல இருக்கும். அதுல வந்து நாங்க ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க வந்து இன்னோவேட்டிவா தமிழ்லயே ஃபாண்ட்ல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணனாக்க, மெயினா வந்து என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது வந்து ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் ஷாப், அப்புறம் வந்து பேங்க், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது அங்க வந்து கம்ப்யூட்டர்ஸோட அது யூசேஜ் வந்து இல்லவே இல்லை. எல்லாருமே கம்ப்யூட்டர் பார்த்தா ஒரு பயந்துட்டு, அதை கம்ப்யூட்டர்ஸ் வந்து வேலை வாய்ப்புகளை பறிச்சுடுன்னு சொல்லிட்டு பயந்துருந்தா. அந்த மாதிரி காலகட்டத்துல நாங்க வந்து இந்த பேங்க், அதாவது சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு கிரெடிட் கார்டுக்காக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தோம். சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, ஏன்னா கம்ப்யூட்டர்ஸே அங்க வந்து டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நிறைய அந்த பேங்க்ஸ்ல டேட்டா சென்டர்ஸ் கிடையாது. 92ல ஆரம்பிச்சேன். 93, 94லயே நாங்க வந்து வெளியில வந்து ஒவ்வொரு இடமா நாங்களே போய் தான் மூவ் பண்ணோம். அப்ப வந்து டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது எங்கேயுமே. அப்ப வந்து அங்க இருக்கிற டேட்டாஸ் நாங்க வாங்கிட்டு வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி, அதுக்கு லெட்ஜர், அது எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர்ல ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு டெய்லி அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். சொசைட்டிக்கும் வந்து நாங்க அதை புரிய வைக்க ஆரம்பிச்சோம். இப்ப எப்படி வந்து ஏஐ வந்து ரொம்ப புரியாம இருக்காலும், அந்த மாதிரி அப்ப கம்ப்யூட்டர்ஸே புரியாம இருந்தது. அப்ப வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க கம்ப்யூட்டர்ஸ்லயே பில் போடலாம்னு சொன்னா அவளுக்கு வந்து புரியவே இல்லது. அப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு சிஸ்டம் வந்து ஃப்ரீயா 7 நாளைக்கு ஃப்ரீயா கொடுத்தோம். 7 daysக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுத்து 7 நாளைக்கு அவளை வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண வச்சோம். அப்ப என்னன்னா, தன்னோட டேபிள்ல வந்து கம்ப்யூட்டர் இருக்கிறதே அவளுக்கு பெருமையா இருந்தது. சோ அப்ப இந்த 7 நாளைக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் விடுறதுக்கு மனசு இல்ல, அவளுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தோம். எப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லிடலாம். இந்த 7 நாளைக்கு அப்புறம் அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சு போயிட்டு, அப்ப வந்து நாங்க 1 monthக்கு வந்து குறைஞ்ச அளவுல ரெண்ட் கொடுத்த சிஸ்டத்தை, அப்ப சிஸ்டத்தை ரெண்ட் கொடுத்து அவளுக்கு சொல்லி கொடுத்து அப்ப அந்த 1 monthங்கிறது 6 months ஆகுது, 6 monthsங்கிறது 1 year ஆகுது. அதுக்கப்புறம் அவளே சிஸ்டம் வாங்க ஆரம்பிச்சா, நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் நாங்க டெவலப் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதேதான் எல்லா இடங்கள்லயும், ஸ்கூல்ல எல்லாம். இப்படி நீங்க வளரும் போது உங்களுடைய கனவு என்னவா இருந்தது? கனவுன்னு சொல்றதை விட என்னன்னா, அன்னன்னைக்கு டெய்லியே ஒரு கனவு மாதிரிதான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய கனவுல நான் வந்து எய்ம் பண்ணி அதை நோக்கி போறது அப்படின்னு நான் வச்சிருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் சின்ன சின்ன ஸ்டெப்பா தான் நான் கனவே வச்சுப்பேன். இப்ப குட்டி குட்டியா நான் டெவலப் ஆக என்னுடைய கனவுலயே அன்னன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன எனக்கு சிக்கல்கள் வருதோ அதுக்கான தீர்வு வந்து என்னோட கனவுல தான் வரும். சோ அப்ப வந்து அன்னன்னைக்கான அந்த வேலைகளையே நான் வந்து பெரும்பாடுபட்டு தான் நாங்க பண்ணோம். ஏன்னா பிகாஸ் எதுவுமே அங்க ஹெல்ப் கிடையாது, கூகுள் கிடையாது, அசிஸ்டன்ஸ் கிடையாது, யாரும் என்னோட சேர்ந்து படிச்சவ யாரும் நாலேஜபிளான ஒரு பொசிஷனே இல்ல. அப்பதான் எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜா இருந்ததுனால நானே தான் எல்லாமே உட்காந்து படிச்சு புரிஞ்சுட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து R&D பண்ணி எல்லாமே பண்ணுவோம். பாத்துல வந்து உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்கா இருந்தது, ரொம்ப சவாலா இருந்ததெல்லாம் என்ன விஷயங்கள்? சவாலா இருந்ததுன்னா 2092ல ஸ்டார்ட் பண்ண இல்லையா, 2000ல வந்து எனக்கு இந்த இயர் 2 ப்ராப்ளம் வந்தது, Y2K ப்ராப்ளம் வந்தது. அதாவது 2000 போட்டா கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்தது. அது வந்து பயங்கரமான சேலஞ்சிங்கான பீரியட். காலகட்டத்துல கோபால் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி மெயின் ஃப்ரேம்ல வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு, அதாவது ஃபாரின்ல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எல்லாருக்கும். அப்பதான் நம்ம மக்கள் வந்து US, கனடா அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்ச காலகட்டம் அது 2000ல. அப்ப வந்து நாங்க மெயின் ஃப்ரேம்ல ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதாவது மெயின் ஃப்ரேம்ல ப்ராஜெக்டும் பண்ணோம். நிறைய பேருக்கு இந்த வெளிநாடுகளுக்கு போறதுக்காக அவளுக்கு வந்து எங்களோட ப்ராஜெக்ட்லயே அவளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். ஸோ அப்ப அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவ வந்து யூஎஸ்க்கு போக ஆரம்பிச்சா. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான சேலஞ்சிங்கான. அதுக்கப்புறம் என்னன்னாக்க, இந்த கம்ப்யூட்டர்ஸோட அந்த தொழில்நுட்பம் அப்பதான் வந்து லாங்குவேஜஸ் எல்லாமே வந்தது, ஜாவா, VB.NET இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு என்னுடைய நாலேஜ் வந்து என்னன்னா, என்னுடைய திறமை வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு ரொம்ப ட்ரையா இருந்தது. இந்த மாதிரி லாஜிக்கா போட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணேன். அப்பதான் வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ அனிமேஷன் நான் சூஸ் பண்ணேன். வந்து குழந்தைகளுக்காக கதை சொல்ல ஆரம்பிச்சேன் இல்லையா அதுல?
ஆமா, சரி. குழந்தைகளுக்காக தாத்தா பாட்டி கதைகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அது பயங்கரமா ஹிட் ஆனது. ம். ஏன்னா 99 ருபீஸ் தான் வச்சோம். அப்ப அந்த காலகட்டத்துல வந்த சிடி எல்லாம் வந்து 2250 அந்த மாதிரிலாம் இருந்து நாங்க விலை கம்மியா வச்சோம். அதோட இல்லாம தமிழ்ல சொன்னோம். அது வந்து பயங்கர ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் பேரன் பேத்தி பாடல்கள்னு சொல்லிட்டு அறவழி பாடல் இது பண்ணோம், ம். ராமாயணம் பண்ணோம், மகாபாரதம் காலகட்டத்துல வந்து நாங்க வந்து இந்த திருவாசகம், திருக்குறள், அப்புறம் ம். மகாத்மா காந்தியோட இதெல்லாம் வந்து நாங்க அனிமேஷன்லயே கொண்டு வந்தோம். சோ அதெல்லாம் வந்து ம். இன்னோவேட்டிவான ஒரு ஒர்க். அதுல ஒரு புதுமை என்னன்னாக்க, அப்ப கூகுளே வரவே இல்லை, கூகுள்லாம் இன்ட்ரோடியூஸே ஆகல. ஆனா அந்த திருக்குறள்லயும் திருவாசகத்திலையும் நாங்க வந்து அந்த சர்ச் ஆப்ஷன் வச்சோம். எதை கொடுத்தாலும் அது தேடி சொல்லு. ஒரு எழுத்து கொடுத்தா கூட, ஒரு வார்த்தையை கொடுத்தா கூட அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு பார்த்து அந்த அந்த இதை கொடுக்கும். அப்புறம் அதுவே சொல்ல பாட்டு சொல்ல பாடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது வேணும். இப்ப இன்னைக்கு யாரும் சிடி கூட வச்சுக்கல. நீங்க ம். உங்களுடைய இந்த படைப்புகள்லாம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? இதை வந்து யூடியூப்ல, என்னோட யூடியூப் காம்கேர் டிவின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன் எல்லாமே. உங்களுடைய இன்னொரு முகம் வந்து நீங்க ஆரம்பத்துல ஆசைப்பட்டதும் எழுத்தாளரா இருக்கிறது இல்லையா? நிறைய 250 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அந்த புத்தகங்கள் எப்பல இருந்து எழுத ஆரம்பிச்சீங்க? என்னெல்லாம் எழுதிருக்கீங்க? காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளயுமே நிறைய கதைகள்லாம் எழுதிருக்கேன்னு சொல்லல, 100க்கு மேல நிறைய கதைகள்லாம் எழுதி. அதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் எனக்கு என்னுடைய அந்த எழுதுற அந்த கிரியேஷன் வந்து எனக்கு நிக்கவே இல்லை. அப்ப வந்து மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சது சொல்லியே ஆகணுங்கிறப்போ நான் காமிக்கர்ல என்னுடைய அனுபவங்களை, புத்தகங்களை அந்தந்த காலகட்டத்திலேயே நான் கொண்டு வந்தேன். அதுவும் இல்லாம எனக்கு எல்லாமே என்கரேஜ்மெண்ட் வந்து பயங்கரமா நல்ல என்கரேஜ்மெண்ட் இருந்தது. யூனிவர்சிட்டில எல்லாம் என்னோட புக்ஸ் எல்லாம் 23 வயசுல எனக்கு ஒரு புக், இப்போ நீங்க மெட்ராஸ் வந்து யூனிவர்சிட்டியில புக் கம்ப்யூட்டரை கம்ப்யூட்டரை சொல்லி கொடுக்கிற புத்தகங்கள் நிறைய போட்டேன் இல்லையா? கம்ப்யூட்டர் சம்பந்தமா இப்ப வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறது, கம்ப்யூட்டர் கத்துக்கிறது, ஒரு விபில ஒண்ணு பண்றோம்னா விபியை பத்தி ஒரு புக் எழுதிருவேன். அதே அததான் மாதிரி சொல்றேன். இப்போ ரெக்கார்டிங் பண்றோம்னா ரெக்கார்டிங்கை பத்தி ஒரு புக் எழுதுவேன். சோ இந்த மாதிரி ம். எனக்கு நான் என்னெல்லாம் கத்துக்கிறோனோ அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்திலேயே நான் வந்து எழுதினேன். அந்த எழுதுறதும் ஒரு காலகட்டத்துல போர் அடிச்சதுனாலதான் நான் வந்து அனிமேஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து வீடியோலயும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். சோ எழுத்து, பேச்சு, வீடியோ, ஆடியோ, இது எல்லாமே எல்லா விதத்திலயும் வந்து நான் வந்து இந்த சொசைட்டிக்கு நான் என்னுடைய நாலேஜ் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். சோ நீங்க சொல்ற மாதிரி 2000 தான் நிறைய பேர் கம்ப்யூட்டர் வேலைக்கே வெளிநாட்டுக்கு போனா. நீங்க முதல்ல எப்ப வெளிநாட்டுக்கு போனீங்க? அந்த எதற்காக போனீங்க? தொழில் முறையா எப்ப முதல்ல போனீங்க? இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது வந்து என்னன்னா, என்னுடைய சிஸ்டரும் பிரதரும் யூஎஸ்ல இருக்கிறதுனால என்னை வந்து வர சொல்லுவாங்க. நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனா நான் மட்டும் வந்து போக போக கூடாதுன்னு இல்லை, எனக்கு இந்த ஆபீஸ் விட்டுட்டு என்னுடைய நிர்வாகத்தை விட்டுட்டு என்னால அந்த போக கூடாது, நம்மளுடைய வேலைக்காக போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கம்பல் பண்ணி வர சொன்னதுனால நான் விசாக்கெல்லாம் போகும்போது கூட கடவுள் சாமிட்டு என்ன வேணும்னு போனேன், என்ன விசா செலக்ட் ஆகக்கூடாது, எனக்கு வரக்கூடாது விசான்னு சொல்லிட்டு தான் வேண்டின்னு போவேன். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் உங்களுக்கு வந்து இருந்தது. உங்க தொழில் அப்புறமா முறையா போகணும்னு தான் ஆசை இருந்தது. ஆசை தொழில்முறையா போகணும் தான் ஆசை. அப்ப 2010ல நான் என்ன பண்ணேன்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். என்ன ஸ்டடி இன் ஹையர் ஸ்டடிஸ் இன் யுஎஸ்ஏ அண்ட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கிட்டேன். அதை வந்து யூஜிசில வந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அதுக்கப்புறம் யுஎஸ் போயிட்டு அங்க வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டி, மிசௌரி யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் வந்து நான் ஷூட்டிங் எடுத்தேன். ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அங்க அவ்வளவு கோஆபரேஷன் இருந்தது. நான் போனாலே வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிடுறோம். ராஜ உபச்சாரங்கிறது அங்கதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணேன். இங்க வந்து ஒருத்தர் பாக்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டு போய் பாக்குறேன். அங்க வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்கு. என்னை வந்து அவ்வளவு ராஜ உபச்சாரம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஷூட்டிங்ல அழகா முடிஞ்சுது. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ஒரு பாடத்திட்டமாவும் மைசூர் யூனிவர்சிட்டியில வந்து அது வந்து ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாடத்திட்டமாவும் அந்த காலகட்டத்துல அறிமுகப்படுத்தினாங்க அது. ரொம்ப அருமையான விஷயம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம்னு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றதுதான் உங்களோட ஸ்டைல். உங்களுடைய ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தா கூட தினந்தோறும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க எழுதிண்டே இருப்பேன், அதெல்லாம் தொகுத்து புத்தகமா போடுறேன். அப்படி நீங்க என்னெல்லாம் புத்தகம் போட்டிருக்கீங்க, அதை எங்க வாங்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எப்படி தெரியும்? என்னோட புத்தகங்கள், என்னுடைய சாஃப்ட்வேர் ஆப் எல்லாமே ஓப்பனா வந்து காம்கேர் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். அங்க போனாலே வந்து அதோட பிரைஸ் இருக்கும், கியூஆர் கோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு போட்ட எனக்கு மெசேஜ் பண்ணாக்க என்னோட ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதன்படி நீங்க ஈஸியா வாங்கலாம், ஈஸியா வாங்க முடியும் சில. ஸோ நீங்க எல்லாமே வந்து அப்பப்போ வர வர அதை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அடாப்ட் பண்ணிட்டு அதற்கு உண்டானதுக்கு ஒரு புத்தகமும் எழுதுறீங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிறது ஏஐ டெக்னாலஜி. அதை பத்தி நீங்க ஏதாவது எழுதிருக்கீங்களா புத்தகம்?
டெஃபினட்டா. அதாவது வந்து இப்ப லேட்டஸ்டா இருக்குது ஏஐ டெக்னாலஜி. இந்த ஏஐ டெக்னாலஜி பத்தி சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அதாவது ஏஐ வந்து இன்னைக்கு வந்து புதுசா வந்துடல. அதுக்கு நேம் தான் ஏஐன்னு வந்திருக்கு. பல காலமா இதோட ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆராய்ச்சிகள் நடந்துன்னு இருந்தது. நாங்களும் அந்த அந்த ஆராய்ச்சியில இருந்தோம். அன்னைக்கு வந்து அனிமேஷன்ல வந்து கேரக்டர்ஸ் வரைஞ்சி அதை பேச வச்சோம். இன்னைக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து தானா நம்ம டைப் பண்ணாலே அது பேசுறது அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் வாயால ரெக்கார்ட் பண்ணி அந்த அனிமேஷன் கேரக்டர்ஸை பேச வச்சோம். இன்னைக்கு வந்து நம்ம டைப் பண்ணி கொடுத்தாலே அந்த கேரக்டர்ஸ் வந்து பேசுற அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துடுது. ஸோ நம்ம அதுக்கும் நான் என்னெல்லாம் இந்த ஏஐல வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் வந்து நான் புக்கா ஒரு அசத்தும் ஏஐன்னு சொல்லிட்டு அசத்தும் ஏஐ இனியெல்லாம் மெட்டாவர்ஸ் 2 புக்கை நான் எழுதி வெளியிட்டு இருக்கேன். இப்ப இந்த புக்கோட இந்த 2 என்னோட புக்ஸோட சிறப்பு என்னன்னாக்கா என்னுடைய நிர்வாகத்துல எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை தான் நான் வந்து புக்கா எழுதுறேன். சோ அதனால வந்து இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். நான் படிச்சுட்டோ இல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர் படிச்சுட்டோ, நானே ஒரு ரிசர்ச் ஸ்காலர், நானே ரிசர்ச் பண்றேன். சோ எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே ஒரு விஞ்ஞானிகள் தான். சோ அத்தனை பேரோட உழைப்பும் அத்தனை பேரோட உழைப்புல கண்டுபிடிச்ச அந்த சாஃப்ட்வேர் ஆப் இந்த விஷயங்களை தான் நான் புக்கா எழுதுறேன். சோ அந்த வெரி குட், அந்த வகையில இப்ப வந்து அசத்தும் ஏஐ இனியெல்லாம் மெட்டாவர்ஸ் 2 புக் எழுதியிருக்கேன். வெரி குட். ஸோ இப்ப நீங்க உங்க ஆபீஸ் அதெல்லாம் பத்தி சொல்றீங்க. எவ்வளவு பேர் உங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கா? நீங்க 92ல ஆரம்பிக்கும் போது அப்புறம்லாம் உங்க ஆபீஸ்ங்கிறது எத்தனை பேரை கொண்டதா இருந்திருக்கு? ஏதாவது வந்து ஆரம்பிக்கும் போது நான் மட்டும்தான் இருந்தேன். நான் அப்புறம் வந்து எங்க தங்கி இப்ப படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தேர் படிச்சு முடிச்சுட்டு உடனே என்னோட கொஞ்ச நாள் வந்து 5 பேர் இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கப்புறம் 10 பேர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நான் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த பில்டிங்கே நிரம்பி அப்படியே திணறது கொடுத்தேன். விபி ப்ரோக்ராமர்ஸ் சொல்லிட்டு அந்த கர்ணிகர் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு ஆதம்பாக்கத்துல இருக்க அந்த பில்டிங்கே, அதாவது அவ்வளவு நெரிசல், அவ்வளவு பேர் வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து கம்ப்யூட்டர் இந்த இண்டஸ்ட்ரியே வந்து இல்ல, ஐடி கம்பெனிஸே கிடையாது. நாங்க அதுல ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் 2000 நினைக்கிறேன். அப்ப வந்து எனக்கே வந்து பிரமிப்பா எல்லாத்துலயுமே ஒரு அழுத்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 32 வருஷமா பாக்குறீங்க. சுயதொழில் இதையும் பாக்குறீங்க, வேலைக்கு வரவங்களையும் பாக்குறீங்க. குறிப்பா நான் பெண்களுக்கு கேக்குறேன். பெண்கள் தொழில் தொடங்குறது அன்னைக்கே ரொம்ப கஷ்டமானதா இருந்தது, இன்னைக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நிறைய பெண்கள் முன் வரல? இல்ல அப்படி பண்றாங்களா? வந்து அந்த ஆண்டர்பனர் ஆகணுங்கிற அந்த ஆர்வம் வந்து கம்மியாயிடுது. அப்படியே வந்து அப்படியே ஆண்டர்பனர் இருந்தாலும் ஈஸியா வாட்ஸ்அப்ல பிசினஸ் பண்றது இல்ல வந்து ஈஸியா இருக்கிற பிசினஸ் தான் வந்து தே ஆர் சூசிங். இதுல வந்து சேலஞ்சஸ் வந்து அதிகம். ஐடில வந்து சேலஞ்சஸ் அதிகம். ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனா ஒரு ஒரு 3 வருஷத்துலயே வந்து 1 லேக் சம்பளம் வாங்க முடியுது. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளா ஆரம்பிச்சு நம்மளா கஷ்டப்பட்டு எதுக்காக வந்து நம்ம வந்து கஷ்டப்படணுங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கு. ஹேவிங் செட் தட், இப்போ இத இத பாக்குறவங்க வந்து இல்ல எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்லி வழி நடத்துவீங்களா? இப்ப வந்து ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எல்லா வசதிகளும் இருக்கு. அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பில்டிங் கூட அவங்க ரெண்ட் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே அவங்க வந்து நிறைய பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள், தொழில்நுட்ப வசதிகள்லாம் நிறைய வந்தாச்சு. உட்கார்ந்த இடத்துலயே எல்லாம் பண்ணலாம். அதுவும் இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நம்ம நினைச்சத ஈஸியாகவும் அழகாகவும், என்னன்னா கொஞ்சம் நுட்பம் இருக்கணும். நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் இருக்கணும், நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்கணும். நம்ம சொல்லி வேலை வாங்குறதுக்கு அந்த கம்ப்யூட்டர்ஸ்லயோ இல்ல அந்த ஆப் கிட்டயோ நம்ம சொல்லி வேலை வாங்குறதுக்கு வந்து திறமை இருக்கணும். இது வரைக்கும் வந்து என்கிட்ட ஒரு 1000 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்கிட்ட சில பேர் வந்து ஆண்டர்பனர் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ வந்து என்கிட்ட ஒர்க் பண்ண அந்த நாலேஜும் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க இந்த துறையில வந்து நீங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க? ட்ரைனிங் இல்ல, ஒர்க் ஷாப் மாதிரி நான் கண்டக்ட் பண்றேன். அதாவது வந்து என்னால வந்து வகுப்புகள் வந்து ரெகுலரா எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நமக்கு வந்து அந்த ரிசர்ச்லயே தான் இருக்கும். ஏஐக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லா நான் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்றேன், ஆன்லைன்லயே கண்டக்ட் பண்றேன். ஸோ 5 ஹவர்ஸ் நடத்துறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் அப்பப்போ அந்தந்த எந்தெந்த ஃபீல்டு புதுசா வருதோ அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஸோ இந்த துறையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்துல உங்களோட தங்களை இணைச்சிருந்தா உங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்பயும் நிறைய பேர் வந்து எனக்கு போன் பண்ணி நேர கூட வர வேண்டாம்னு சொல்லுவேன், போன்லயே கேளுங்கன்னு சொல்லுவேன். போன்லயே வந்து நான் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். நிறைய ரீடர்ஸ் கூட வந்து போன் பண்ணி இது மாதிரி உங்களாலதான் நான் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொல்லி பெரிய பெரிய டாக்டரேட் வாங்கினவங்க, சயின்டிஸ்ட் நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க எல்லாம் எப்படி அமைதியா வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா கடைசி கேள்வி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இந்த நீங்க இந்த அதாவது வந்து பெண்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்கிற காலகட்டம் தொழில்நுட்பத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் வந்து ஒரு கோல்டன் பீரியட் தான். வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும், ஒரு எழுத்தாளரா இருக்கு, ஒரு கவிஞரா இருக்கு, ஒரு பாடலாசிரியரா இருக்கு, எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி கொடுக்குது நமக்கு. ஆனா அதே சமயம் வந்து நம்மளுக்கும் பேசிக்கா ஒரு கிரியேஷன் இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு போட்டோ வந்து ஒரு பிக்சரா மாத்தும் போது அதுக்கு நம்மளும் அதுக்கு சொல்லணும். ப்ராம்ப்டிங்னு பேர் இருக்கு. நம்ம வந்து கரெக்டா ப்ராம்ப்ட் பண்ணாதான் அந்த ஆப்ல கரெக்டா ஒர்க் பண்ணும். ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பேசிக்கா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த காலகட்டம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கோல்டன் பீரியட். ஸோ நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா, சுய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ஈஸியா இருக்கு. காலகட்டம் வந்து ஈஸியான ஒரு காலகட்டம். அதுக்கு வந்து உதவி செய்யறது வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தான். தேங்க்யூ புவனேஸ்வரி மேடம். ஆக்சுவலி வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னால எப்பவுமே என் மனசுல இருக்கிறது நீங்க தான். நம்ம லேடி ஸ்பெஷல்ல நிறைய எழுதியிருக்கீங்க, தொடர்ந்து மறுபடியும் எழுத போறீங்க இந்த ஏஐ பத்தி. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இணைந்து உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சிட்டோம். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, விமன் ஸ்டார் நிகழ்ச்சியில கம்ப்யூட்டர் துறையில இத்தனை வருடங்களாக சாதனை பண்ணின காம்கேர் புவனேஸ்வரி அவர்களை பத்தி தெரிஞ்சிட்டோம். எந்த ஒரு விஷயமுமே ஏதோ தெரிஞ்சிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து ஒரு பலன் தர விஷயமா இருக்கணும். அந்த விதத்தில் இவர்களுடைய வெப்சைட்டுக்கு போய் இவருடைய ஃபோன் நம்பரும் நான் போட போறேன். நீங்கள் இதன் மூலமாக சாதனை படிக்கட்டுல எப்படி ஏறலாம், இவர்கள்கிட்ட ஒரு உதவி பெற்று ஆலோசனை பெற்று இவருடைய புத்தகங்களை படித்து இன்னும் எப்படி மேல மேல முன்னேறலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பித்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சாதனை பெண்ணோட உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.